ஹாய் மை ஃபேமிலிஸ், ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் நைட்டு வந்து வீடியோஸ் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி வந்து அவரோட பிரச்சனையை அந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறாரு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த விவசாயிக்கான பிரச்சனை என்னென்னா, அந்த ஊர் சார்ந்த தலைவரும் சரி, நம்ம அந்த துறை சார்ந்த அமைச்சரும் இல்லை நம்ம தமிழக முதலமைச்சருக்கு கண்டிப்பாக இந்நேரம் அந்த விஷயம் போய் சேர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் நம்ம காணொலி மூலமாகவும் சரி, நம்ம சேனல் மூலமாகவும் சில அதிகாரிகளுக்கு, அதாவது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு போய் சேரும் நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது. 40 ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு 4 தாய்த்த கொட்ட கூடாதா? இல்ல விவசாயி கிட்ட பணத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே? லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியா இல்லைங்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும். பேசுறாங்க, நியூஸ்ல பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க விவசாய சந்தையில நிக்கிறோம் முறைச்சு. நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் கோயில் பங்கு. அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க என்ன சாவாய முடியும்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல. இல்ல நீஸ் இருக்கிறாங்க 10 பேர் இங்க கொட்டுறோம், 10 பேருக்கு போடுறோம். டோக்கன் போடலாம்ல, ஏன் போட மாட்டாங்க? இந்த இடம் எப்படி இப்ப இன்ஜின் வச்சு இறக்கிறாங்களா? இன்னைக்குதான் இதுக்கு 9 விவசாயி நிக்கிறாப்புல. இதுல இறங்க தண்ணி இன்ஜினே தூக்கிட்டு வாங்க, தோண்டியா போடுங்க. இதெல்லாம் எப்ப செய்கிற வேலை? செஞ்சு வைக்க வேண்டியதானே இந்த வேலையெல்லாம். சம்பாவில நெல் கொள்முதல் பண்ணீங்களா, அப்படி போட வேண்டியதானே. இதை இதுல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க, போறாங்க, பாக்குறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியதானே. வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு ஏழை விவசாயியை பார்த்தாலே தெரியுது. இதை நான் சொல்லணும் முக்கியம் இல்லை, ஏன்னா அவர் பார்த்தாலே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ மூலமாகவும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். இது போய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இல்லாமல் அந்த துறை சார்ந்த அமைச்சரும் சரி, இதுக்கான நடவடிக்கை உடனே எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை கண்டிப்பாக மக்களான நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். இந்த வீடியோ மூலமாக நம்ம மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்துங்க. அவங்க மூலமாக 4 பேர்த்துக்கு கொண்டு போய் சேரட்டும். இது மாதிரி நிறையா விவசாயிகள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. தன்னோட நெல்லை வந்து விளைச்சலேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறதோட உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம இந்த பதிவு மூலமாக சில மக்களுக்கும் சரி, சில கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாம். ஓகே, உங்களை இந்த வீடியோ மூலமாக பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான பயனுள்ள ஒரு வீடியோவோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.